அவங்க மேல தான் தப்பு, இவங்க மேல தப்புன்னு சொல்ற நம்ம எல்லாருமே, நம்ம மேல இருக்கிற தப்ப ஒத்துக்கிறதே இல்ல. நம்ம மேல இருக்கிற தப்ப நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப கிடைக்கிற ரிலாக்சேஷன கோடி ரூவா குடுத்தாலும் கிடைக்காது. சரி, ஓகே. டே 67 ஆஃப் 100 டேஸ்ல சூப்பரா ஒரு எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றி நல்லா சூடானோடனே நம்ம மசாலாலாம் போட்டு நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டு இது கூடயே 1 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு, இது கூடயே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சோன்னே 1/2 மணி நேரமாக ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியும் போட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா லெவலாக வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி எக்கையும் மேலே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.